அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். வாங்க இன்றைக்கி நாங்கள் ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பூந்தி லட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இங்கே நான் 250 கிராம் கடலைமா எடுத்திக்கிறேன். அதனால் நாங்கள் அரிச்செடுத்துக்கொள்ளணும். அதில் ஒரு பிஞ்ச் ஆப்பசோடா 2 கரண்டி நெய்யை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் தண்ணி சேர்க்கிறத நிறுத்திக்கொள்ளுங்க. இப்படி விரலால் அள்ளினமிண்டோ ஒவ்வொரு ட்ராப்ஸ் புலூரமாக ஈக்கணும். இது சரியான அளவு. பின்னால் அந்த பேட்டர்லேருந்து 2 கரண்டி ரெட் கலரிங் ஆட் பண்ணுறதுக்கும் இன்னும் 2 கரண்டி க்ரீன் கலர் ஆட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கொள்கிறேன். பேலன்ஸ் செய்கிற பேட்டரில் நான் எல்லோ கலரிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு 350 கிராம் சீனி எடுத்திக்கிறேன். அது மூழ்கும் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஏலக்காய் பவுடர் 1 கரண்டி, ரோஸ் எசன்ஸில் அரை கரண்டியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சதுக்கு பின்னால் ஃப்ளேம்லேருந்து இறக்கி மூடி வைங்க. இது தான் பூந்தி செய்கிற கரண்டி. ஒவ்வொரு முறையும் பூந்தி செஞ்சதுக்கு பின்னால் ஒரு க்ளீன் க்ளோத்தால் நான் கீழே பக்கத்தை தொடச்சிக்கொள்ளணும். எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு ஃப்ளேமை மீடியத்தில் போட்டு இந்த பூந்தியை நீங்கள் சுட்டெடுங்க. இப்படி பூந்தி பேட்டரை போட்டதுமே 2 பெரட்டிட்டு நாங்கள் இந்த பூந்தியை இறக்கிடணும். இதில் கலர் மாறப்படாது. கலர் மாறினா சுகர் சிரப்பை இது உறிஞ்சிக்கொள்ளாது. நான் இதை இப்படி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும்ன்றதால ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஏண்டா இது முருவப்படாதுன்றதால. பூந்தியெல்லாம் செஞ்சதுக்கு பின்னால் சுகர் சிரப்பை சூடாக்கி இதில் ஒவ்வொரு வெஜ்ஜாக போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இதை நாங்கள் கொதிக்க வைக்கணும். சுகர் சிரப் உள்ளுக்கு உரியும் அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நாங்கள் இது நல்லா கொதிக்க வச்சதுக்கு பின்னால் ஹால்ஸுள்ள ஒரு பவுலில் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அப்போ மேலதிகமான சிரப்பை நீக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாகிக்கும். இப்போ நான் செகண்ட் பெட்ஜை சேர்த்து அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறேன். அதில் சிரப் வடிகிறதுக்கும் ஹால்ஸுள்ள பவுல்லே நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு பின்னால் மேலதிக சிரப்பெல்லாம் நீங்கினதுக்கு பின்னால் இதை ஒரு கிரைண்டரில் போட்டு லைட்டாக நீங்கள் அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த அரைச்ச பூந்தியில் நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமும் கேஷ்யூ நட்ஸும் ரைசின் கொஞ்சத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதன் பின்னால் எங்களுக்கு விரும்பிய சைஸில் நாங்கள் லட்டு செஞ்சு கொள்ளத்தான் ஈக்கி நான் 250 கிராம் கடலை மாவில் 10 பூந்தி லட்டு செஞ்சேன். இதுதான் நான் செஞ்ச பூந்தி லட்டு. செஞ்ச உடனே இது ஜூஸியாக தான் ஈக்கும். செஞ்சதுமே இப்படி சாஃப்டாக ஜூஸியாக தான் ஈக்கும். இப்படி சாப்பிட விருப்பமானவங்க செஞ்சதுமே சாப்பிட இயலும். எனக்கு கொஞ்சம் இது ட்ரை ஆயிருந்தால் தான் விருப்பம். எனவே நான் ஒரு 3-4 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் திண்டேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சதும் இது நல்லா ட்ரை ஆகிட்டு நான் கடையில் வாங்குகிற லட்டை போலே இருந்துச்சு. டேஸ்டின்னு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.